ஹாய், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா 28/12/22 வந்து சஷ்டி விரதம் இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நம்மளோட டைமிங் தான். நம்ம என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருந்துக்கலாம். ஒருத்தவங்க ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க, சிலவங்க வந்து சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். முருகனை நினச்சி பக்தியோடு இருந்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. சஷ்டி விரதம் நாளே எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே சொல்லலை. ஸோ இப்போ எனக்கு எனக்கு வந்து 28/12 வந்து சஷ்டி விரதம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சனால சரி, இந்த இது வந்து நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குமே, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கட்டாயமும் கிடையாது, நம்மளோட விருப்பம்தான். நம்ம விரதம் இருக்கிறது நம்மளோட இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம். 27/12/22 ஸ்டார்ட் பண்ணி 28/12 முடியுது. நம்ம வந்து 28/12 அந்த ஒரு நாள் வந்து காலையில் நீங்கள் எப்பயும் போல் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு, நீங்கள் பால் குடிக்கிறதா இருந்தாலும் சாமிக்கு ஒரு பிரசாதம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம். பழம் ஏதாவது ரொம்ப சாப்பிடாமலே இருக்க வேண்டாம், ஒரு நேரம் சாப்பிட்றதுக்குள்ள சாப்பிட்டுக்கலாம். இல்லை பாலும் பழத்தோடையே நிறுத்திக்கலாம். நம்ம அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட இஷ்டம். பக்தியோடு செஞ்சோம்னா நமக்கு கூடிய சீக்கிரம் யாருக்கு குழந்த பாக்கியம் தள்ளி போய்கிட்டு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதை வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலான்றது வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன். என்னை மாதிரியே வந்து குழந்த வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து குழந்த இந்த மாதிரி தள்ளி போய்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சஷ்டி விரதம் இருந்து குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு. முருகனை பக்தியோடு நினச்சிட்டு நம்ம வேண்டிக்கலாம். நம்மளோட விருப்பப்படி நம்ம எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. நம்மளோட திருப்திக்கு நம்ம முருகனுக்காக அந்த ஒரு நாள் வந்து நம்ம முருகனுக்காக ஒதுக்கிக்கலாம். காலையிலே குளிச்சுட்டு சாமி முன்னாடி உட்காந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு அவங்க முன்னாடி நம்ம மனசார வேண்டி இது பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக இந்த மாதம்னு இல்லை, அடுத்த மாதம் எப்படி நம்ம மாதம் அவங்களுக்காக வேண்டி கடவுளுக்காக வேண்டி இருந்தோம்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும். புது வருஷம் வந்து நமக்கு கையில் குழந்த பாக்கியத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம். எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவாட்டியும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உதவும். ப்ளீஸ் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது தெரியட்டும். ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.